Hi friends, இன்னைக்கு நம்ம ரோட்டுக்கடை சிக்கன் சூப் தாங்க பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் சூப்போட நீங்க ரோட்டுக்கடை சிக்கன் சூப் வாங்கி குடிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இனி நம்ம வீட்லயே செய்யலாம். வாங்க எப்படி செஞ்சிருக்கோம் பார்க்கலாம். சூப் செய்யறதுக்கு குக்கர் எடுத்து வச்சிட்டேங்க. கீழ தான் எடுத்து வச்சிருக்கேன். அடுப்புல வைக்கல. 150 கிராம் சிக்கன் வாங்கி கழுவி போட்டுக்கிட்டேன். 4 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சது போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீனி போட்டிருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். 4 பூண்டு பல் பொடி பொடியாக அரிஞ்சதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ சூப்புக்கு வேண்டிய தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இந்த சூப்புக்கு இது கரெக்டான மெஷர்மெண்ட் தண்ணிங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பில் வச்சிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 3 விசில் வந்தால் போதும். இப்போ 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு கரண்டியை போட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். விசில் நல்லா ஆவிலாம் அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எடுக்கும் போதே தெரியுது பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க, கபகபான்னு வீடே மணக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம். அதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுடன்னு நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட்டு கடையில் வாங்கின சிக்கன் சூப் மாதிரியே இருக்கும். தேங்க்யூ.